எல்லை விவகாரத்தில் நிரந்தர தீர்வு இந்திய பிரதமருக்கு இலங்கை அதிபர் உறுதி. இலங்கை அதிபராக அனுரகுமார திசாநாயக்க பதவியேற்ற பிறகு முதல் வெளிநாட்டு பயணமாக முதன்முறையாக இந்தியா சென்றிருக்கிறார். 3 நாள் அரசுமுறை பயணமாக நேற்று இந்தியா சென்ற இலங்கை அதிபரை இந்தியாவின் முக்கிய அமைச்சர்கள், அதிகாரிகள் வரவேற்றனர். பின்னர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அமைச்சர்களான நிர்மலா சீதாராமன், ஜெய்சங்கர் உள்ளிட்டோரை இலங்கை அதிபர் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இதையடுத்து இன்று அனுரகுமார திசாநாயக்காவுக்கு குடியரசுத் தலைவர் மாளிகையில் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் நடத்தப்பட்ட அணிவகுப்பு மரியாதையை அவர் ஏற்றுக்கொண்டார். அதனைத் தொடர்ந்து அனுரகுமார திசாநாயக்க பிரதமர் மோடியை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தையில் தமிழக மீனவர்கள் பிரச்சினை, கச்சத்தீவு விவகாரம், இலங்கை தமிழர்களுக்கான பல்வேறு கோரிக்கைகள் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து பேசப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய இலங்கை அதிபராக பதவியேற்ற பிறகு தனது முதல் வெளிநாட்டு பயணம் இது என தெரிவித்தார். தனக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்காகவும் நான் உட்பட முழு தூதுக்குழுவிற்கும் வழங்கப்பட்ட அன்பான விருந்தோம்பலுக்கும் இந்தியாவுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புவதாக இலங்கை அதிபர் தெரிவித்தார். இது மட்டுமின்றி பிரதமர் மோடிக்கும் குடியரசுத் தலைவர் முர்முவுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்த வழிவகுக்கும் என தெரிவித்தார். இரட்டை வரி விதிப்பதை தவிர்ப்பது மற்றும் அரசு அதிகாரிகளின் திறனை முன்னேற்றுவது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக அனுரகுமார திசாநாயக்கே தெரிவித்தார். இந்தியாவின் நலனுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க மாட்டோம் என தான் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியிடம் உறுதி கூறியிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்தியாவுடனான ஒத்துழைப்பு நிச்சயமாக வலு சேர்க்கும் என்றும், இந்தியாவுடனான ஒத்துழைப்பு மேலோங்கும் என்றும் அவர் கூறினார். இந்தியாவுக்கான எங்கள் தொடர்ச்சியான ஆதரவை உறுதிப்படுத்த விரும்புவதாக கூறி அனுரகுமார திசாநாயக்க மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தினார். இரு நாடுகளுக்கும் பிரச்சனையாக இருக்கும் மீனவர் பிரச்சினைக்கு நீடித்த மற்றும் நிலையான தீர்வை காண விரும்புவதாகவும் அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். இந்திய மீனவர்கள் சுருக்குமடி வலை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் என்றும், சுருக்குமடி வலையால் மீன்வளம் பாதிக்கப்படும் என்பதை இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய இந்திய பிரதமர் மோடி இலங்கையின் பாதுகாப்புக்கு இந்தியா உறுதுணையாக இருக்கும் எனவும் உறுதியளித்தார். யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகங்களில் 200 மாணவர்களுக்கு மாதாந்த புலமை பரிசல்கள் வழங்கப்படும் என இந்திய பிரதமர் நரேந்திர மோடி உறுதி கூறியிருக்கிறார். அடுத்த 5 ஆண்டுகளில் இலங்கையின் 1500 அரசு ஊழியர்கள் இந்தியாவில் பயிற்சி பெறுவார்கள் என்றும், வீட்டு வசதி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, விவசாயம், பால்வளம், மீன்வளம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவின் ஈடுபாடும் முக்கியமானதாக காணப்படும் என இந்திய பிரதமர் மோடி இலங்கை அதிபரிடம் உறுதி கூறியிருக்கிறார். இது மட்டுமின்றி பொது சேவைகளை டிஜிட்டல் மயமாக்குவதில் இந்தியா மகத்தான வெற்றியை பெற்றிருக்கிறது. இதே போன்று இலங்கையும் அதே பாதையில் செல்லும் முயற்சிக்கு ஆதரவளிப்பதாக பிரதமர் மோடி உறுதி கூறினார். நிதி நெருக்கடியை இலங்கை சந்தித்த போது இந்தியா உதவி செய்தது என்றும் இந்திய பிரதமர் மோடி அப்போது குறிப்பிட்டார்.